வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 9th மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டு இறங்கிட்டே இருக்குது. 22,200 ஒரு சப்போர்ட் இருந்துச்சு, அதையும் பிரேக் பண்ணுது. அதுக்கு அடுத்ததா 22,000 சப்போர்ட், அதையும் பிரேக் பண்ணுது. இன்னைக்கு இருந்த ஒரே ஒரு சப்போர்ட் என்ன அப்படின்னா 3:30 3:30 மணி தான். ஏன்னா அதுக்கு மேல மார்க்கெட் இறங்க முடியாது பாருங்க. அதனால மார்க்கெட்டு ஹெவி செல்லிங் ப்ரெஷர். எஸ்டர்டேவே நமக்கு ஒரு சம் இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க எஃப்ஐஸ். அதாவது வித்தவுட் ரீசன் மோர் தென் 6,000 crore எஃப்ஐஸ் எஸ்டர்டே செல் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய இம்பாக்ட் இன்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நிஃப்டி வேற எங்க சப்போர்ட் இருக்கும்? இப்ப மேஜரா சப்போர்ட் எங்க தான் இருக்குது, என்னதான் ஆச்சு அப்படிங்கறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் யூஸ்வலாகவே ஃப்ரைடே வச்சு செய்வாங்க. நாளைக்கு ஃப்ரைடே வேற. ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே தான் நிஃப்டி பீக் அவுட் ஆச்சு. 22,794 ஆல் டைம் ஹை. இன்னைக்கு 22,800 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்குது வித்தின் 5 செஷன்ல. ஸோ நாளைக்கு அகைன் ஃப்ரைடே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மற்ற ஈவெண்ட்ஸு, நியூஸு எல்லாமே போஸ்ட் மார்க்கெட் போட்டு இது எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் யூஎஸ் மார்க்கெட் பார்த்துடலாம். டவ் கண்டினியூவா 6th ஸ்ட்ரைட் செஷனாக ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம நிஃப்டி கன்சிக்யூட்டிவா 5th ஸ்ட்ரைட் செஷனா டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ், S&P 500 இது எல்லாமே ஃபிளாட்டா க்ளோஸ் ஆயிருக்குது. அங்க யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.5 இருக்குது. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அங்க வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 13 to 14 வந்துருச்சு. அங்க ஒரு ஸ்டேபிளா இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் பேக் நான் சொல்லியிருந்தேன். குளோபல் மார்க்கெட்லாம் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம், நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். ரீசன் என்னன்னா எலெக்ஷன் டைம்ல இருக்கிறோம். எலெக்ஷன் கவுண்டிங் நெருங்க நமக்கு வாலட்டிலிட்டி இன்னமும் அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்குது. ஓகே, காலையில் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி 0.35% டவுன்ல இருந்துச்சு. ஹேங்சங் இண்டெக்ஸ் 1.2% ஹைல இருந்துச்சு. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.95% ஹைல இருந்துச்சு. நம்ம நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. 22,250 நிஃப்டி ஓப்பன் ஆயிட்டு 22,300 வித்தின் 5 to 10 மினிட்ஸ்ல 22,300 இருந்து இறங்கிட்டே இருக்குது. எங்கேயுமே ஒரு சின்னதா ஒரு பவுன்ஸ் பேக் கூட கிடையாது. 22,300 to 21,930 இன்னைக்கு லோ. ஓகேங்களா? அப்புறம் க்ளோஸ் ஆனது 21,950 அரௌண்ட். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் 48,000 ஓப்பன் ஆயிட்டு 48,250. ஃபர்ஸ்ட் 30 to 45 மினிட்ஸ் பேங்க் நிஃப்டி அவுட் பர்ஃபார்ம்ல இருந்துச்சு. ஓகேங்களா? மெயினா PSU பேங்க்லாம் கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. 48,000 to 48,200 தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. பட் நிஃப்டி செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கிறத பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியும் தாக்கு பிடிக்க முடியல, வெர்டிகலா இறங்குச்சு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 48,250 ஹை, அங்க இருந்துட்டு 47,450. ஓகேங்களா? இன்னைக்கு ஃபைனலா சென்செக்ஸ் 1,062 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. 72,404ல செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 345 பாயிண்ட்ஸ் 345 பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது. 21,958ல செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு 350 பாயிண்ட் நிஃப்டி இறங்கி இருக்குது அப்படின்னா அதுல L&T, ரிலையன்ஸ், HDFC பேங்க், ITC, பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த 5 ஸ்டாக் உடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் 220 பாயிண்ட்ஸ் அரௌண்ட். ரெஸ்ட் ஆஃப் ஸ்டாக் தான் அனதர் 100 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு ஆட்டோ இண்டெக்ஸ் தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆட்டோ இண்டெக்ஸ்ல எதனால ஹைல இருந்துச்சு அப்படின்னா ஹீரோ மோட்டோ கார்ப் ஒரு சூப்பரான ரிசல்ட், டிவிஎஸ் மோட்டர் ஒரு குட் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, டாடா மோட்டார்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது, மாருதி. ஸோ இது எல்லாமே ஹைல க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால ஆட்டோ ஸ்டாக் தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆயில் அண்ட் கேஸ் மேஜர் லூசர் இன்னைக்கு, அதாவது 3.5% டவுன் ஆயிருக்குது. மெட்டல், FMCG 2% to 3% டவுன் ஆயிருக்குது. ஃபார்மா, ரியாலிட்டி இதெல்லாமே 2% அரௌண்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது. அது ஆட்டோ இண்டெக்ஸ் 0.8% வரைக்கும் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? போஸ்ட் மார்க்கெட் போட்டு
இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயினாக சொல்லணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதே வந்து புல்லிஷ் மார்க்கெட்டா இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியர்லி 10% ஹைல க்ளோஸ் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற ப்ராஃபிட் 20,698 கோடி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 13,300 கோடி. ஸோ அதே மாதிரி மார்ஜின் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நெட் என்பிஏ குறைஞ்சிருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பெட்டரா கொடுத்துருக்காங்க. பேட்டு, என்ஐஐ, மார்ஜின் இது எல்லாமே வந்து எபோவ் எக்ஸ்பெக்டேஷன். சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனா மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா? பட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கெயின்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நல்ல ரேலி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் அது எப்படி ஃப்ரைடே இம்பாக்ட் இருக்குது அப்படின்ட்டு. ருப்பி வந்து இன்னைக்கு 83.51 வந்து செட்டில் இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸ் 83.52. எஸ்ஐபி இன்ஃப்ளோஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இந்த ஏப்ரல் மந்த் பொறுத்த வரையும் 20,371 கோடி உள்ள வந்திருக்குது. இது வந்து ஹையஸ்ட் இன்ஃப்ளோ. ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் ஹிஸ்டரியிலேயே வந்து ஹையஸ்ட் இன்ஃப்ளோ வந்திருக்குது. ப்ரீவியஸ் மந்த் பார்க்கும்போது 19,271 கோடி வந்திருக்குது. அதே மாதிரி மார்ச் மந்த் மட்டும்தான் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல வந்து அவுட்ஃப்ளோ இருந்துச்சு. அந்த செபி சேர்பர்சன் வந்து சம் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பபுள்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதனால வந்து அந்த மாசம் மட்டும்தான், அதாவது மார்ச் மந்த் மட்டும்தான் வந்து அவுட்ஃப்ளோ இருந்துச்சு. பட் ஏப்ரல்ல அகைன் வந்து இன்ஃப்ளோ வந்துருச்சு. ஹெச்பிசிஎல் இந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து இன்னைக்கு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. 2 ஷேருக்கு 1 ஷேர் வந்து அவங்க வந்து போனஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. 5.25% வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. க்ரூடு வந்து $84 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. கோல்டு வந்து $2,310 பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது. கோல்டுன்னு சொன்னோடனே தான் ஞாபகத்துக்கு வருது, நாளைக்கு வந்து அக்ஷய திருதியை. அதாவது இந்த ரீசெண்ட் டேஸ்ல நகை கடைக்காரங்க எல்லாமே வந்து ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அக்ஷய திருதியை அப்படின்னா தங்கம் தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு எல்லாம் கொடுத்து நம்ம மைண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷய திருதியை நம்ம போய் கடையில போய் தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் இவங்கெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, அக்ஷய திருதியை போய் 1/2 பவுன் 1/4 பவுன் எடுத்துட்டு வா, அப்போதான் வந்து வருஷம் பூரா வந்து தங்கம் சேரும் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல வரும். அப்படி யாராவது கமெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னா இப்ப நான் சொல்றத அவங்க கிட்ட சொல்லுங்க. என்ன அப்படின்னா அக்ஷய திருதியை அப்படிங்கும்போது நம்ம வந்து தங்கம் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. மெயினா வந்து அன்னைக்கு வந்து ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருள் சேரும் அப்படின்னா நமக்கு வந்து தங்கத்தையா சாப்பிட போறோம் கிடையாது. அப்படிங்கும்போது நீங்க வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதி வருது அப்படிங்கும்போது கடைக்கு போங்க, அரிசி வாங்குங்க, பருப்பு, உப்பு, சர்க்கரை, மஞ்சள் இது வாங்கலாம். ஓகேங்களா? இது வந்து மங்களகரமான பொருள். இந்த 5 பொருள் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க. அதே மாதிரி பூஜை அறையில இந்த 5 பொருளையும் வச்சு குபேரனுக்கு வந்து பூஜை பண்ணுங்க. அது கூட வந்து ஒரு சொம்பு தண்ணியும் வைங்க. ஏன்னா தண்ணி வந்து நமக்கு வந்து சேரணும். ஓகேங்களா? இப்ப வந்து மழை இல்லாம வந்து ரொம்ப வாடிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது தண்ணி ஒரு சொம்பு வச்சு இந்த நான் சொன்ன அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை இதெல்லாமே வச்சு குபேரனுக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அப்ப அது வருஷம் பூரா நமக்கு வந்து சேரும். ஓகேங்களா? வசதியானவங்க நீங்க கடைக்கு போங்க, உங்களுக்கு எவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்குதோ அதுக்கு அந்த மாதிரி தங்கத்தை வாங்குங்க. ஓகேங்களா? பட் அதோடு சேர்ந்து இதையும் பண்ணுங்க அப்படின்னு தான் என்னுடைய ரெக்வஸ்ட். வீட்டுல யாராவது தங்கம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அரிசி பருப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே, உங்க மைண்ட் வைஸ் கேக்குது, நீ கேட்டடிச்சது போதும், இப்போ ஓவரால் மார்க்கெட் என்னதான் சொல்லுது அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. இருந்தாலும் சொல்லிடுறேன். இப்ப நிப்டி பொறுத்த வரையும் கண்டினியூவா 5th ஸ்ட்ரைட் செஷனா வந்து டவுன் ஆயிருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடேல இருந்து இன்னைக்கு தேர்ஸ்டே வரையும். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஹை மார்க் பண்ணிச்சு, ஆல் டைம் ஹை 22,794. இன்னைக்கு வந்து 21,950. ஆல்மோஸ்ட் 850 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கி இருக்குது இந்த லாஸ்ட் 5 செஷன்ல. என்னுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 21,700. ஓகேங்களா? இது வந்து மேஜர் சப்போர்ட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மைல்டு சப்போர்ட் இருக்குது 21,775. ஓகேங்களா? இந்த லெவல் தான் வந்து ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது என்ன அப்படின்னா லாஸ்ட் மந்த் வந்த லோ
21,775 அங்க வந்துட்டு தான் அங்கிருந்து 1000 பாயிண்ட்ஸ் ஏறிட்டு இப்போ மறுபடியும் 1000 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்குது. அதனால 21,775 இமீடியட் சப்போர்ட், அதுக்கு அடுத்து மேஜர் சப்போர்ட் 21,700. இது வந்து பிப்ரவரி 15th வந்த லோ, லாஸ்ட் 3.5 month உடைய லோ. ஓகேங்களா, 21,700 கீழெல்லாம் போச்சு அப்படின்னா மார்க்கெட்டு 21,000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வந்துட்டு மறுபடியும் இறங்கும் போது 21,000 வரும். ஓகேங்களா, இந்த ஃபால் எதனால வந்துச்சு அப்படின்னு நான் பார்க்கும்போது பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் 2-3 சைட்ல நான் படித்தேன். அதனால தான் இந்த ஃபால் அப்படின்ட்டு நான் படித்தேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ இந்த வீக்கெண்ட்ல நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ சப்போர்ட் 21,700, 21,775. இங்க இருந்து ஏதாவது ஒரு பவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா 22,200ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். 22,200 to 300 ப்ரீவியஸா இருந்த சப்போர்ட் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் 7th ஸ்ட்ரைட் செஷனா வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஏப்ரல் 30th தான் வந்து ஆல் டைம் ஹை மார்க் பண்ணிச்சு, நியர் பை 50,000. இன்னைக்கு வந்து 47,500, 2,500 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்குது இந்த 7th ஸ்ட்ரைட் செஷனா. இப்போ இருக்கிற மேஜர் சப்போர்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் 46,600 to 46,700. ஓகேங்களா, இப்போ 47,500க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இங்க இருந்து பவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா 48,000 வரையும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 50 பாயிண்ட்ஸ். ஜெர்மனி டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1% ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு ஒரு தான் செக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது 6:30 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. எஃப்ஐசி இன்னைக்கு வந்து 7,000 கோடிக்கு வித்துருக்குறாங்க. டொமஸ்டிக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. 7,000 கோடிக்கு விற்கும்போது இவங்க 7,000 கோடிக்கு போய் பை பண்ண முடியுமா அப்படிங்கிறனால 5,600 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எஃப்ஐஸ் வித்தவுட் ரீசன் 7,000 கோடிக்கா வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ ஃப்ரைடே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தலாம். சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க தேவையில்ல. ஏன்னா நியர்பை ஸ்ட்ரைக்ல எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. அதில் வந்து சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 46,700 அரௌண்ட் தான். ஓகேங்களா, இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், லாஸ்ட் 2 மந்த்தோடைய சப்போர்ட். இப்போ இது வந்து ஓவரால் சப்போர்ட். இப்போ வந்து இன்ட்ராடேக்கு பொறுத்தவரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 47,400. 47,400க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 47,000 தான் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பியாரிஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடியோடைய டாப் அப்படிங்கும்போது 47,900 அரௌண்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 47,900, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 48,200. சப்போர்ட்டு 47,400, தென் 47,000. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில். அதாவது நிஃப்டியோடைய டே கேண்டில் பொறுத்தவரையும் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் 21,700ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இது வந்து லைக் மார்ச் 20th வந்த லோ. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 27th வந்த லோ. அப்படிங்கும்போது இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன், ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் பாட்டம்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப்போர்ட் 21,775. இது வந்து ஏப்ரல் 19th வந்த லோ. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இதுக்கு கீழெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கதம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இன்ட்ராடே பொறுத்தவரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 21,900. 21,900 கீழே இருந்துச்சு அப்படின்னா 21,775. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிக் பியாரிஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 22,075 to 22,100. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,957. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 22,075லேருந்து 22,100ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 22,200 இந்த பாடியோடைய டாப்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.